சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்கிறது குக்கிங் வீடியோ இல்லைங்க, இது ஒரு க்ளீனிங் வீடியோ. பாருங்கள், அலுமினிய பாத்திரம் கறி பிடிச்சதை நம்ம எப்படி சீக்கிரமாக க்ளீன் பண்ணி எடுக்கலாங்கிற வீடியோ தான். பாருங்கள், இந்த சட்டி 1 மாதம் ஆச்சு நான் அடுப்பில் வச்சுட்டு. உள்ளேயும் நான் க்ளீன் பண்ணலை, வெளியவும் அடியிலையும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். பாருங்கள், இது சாப்பாடு செய்கிற சட்டி. பாருங்கள் அடியில் எப்படி இருக்குது. இது 2 வாரம் ஆச்சு நான் அடியில் க்ளீன் பண்ணலை. அந்த சின்ன பானை 1 மாதம் ஆச்சு அடியில் க்ளீன் பண்ணலை. பாருங்கள் கறி எப்படி இருக்குன்ட்டு. இதை நம்ம எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 2 மெத்தடெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கையும் அழுக்காகாது, இதில் கரையெல்லாம் பிடிக்காது. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கு நான் லைபாய் சோப்பு தான் எடுத்திருக்கேன். சும்மா சாம்பிள் சோப்பு இருக்கும் பார்த்தீங்களா, லைபாய் சோப்பு, அதுதான் நான் வாங்கிக்கிருவேன். நீங்கள் குளிக்கிற சோப்பு எந்த சோப்பு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. குளிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் லைபாய் சோப்பு இதுக்காகவே தனியாக நான் வாங்கிக்கிருவேன். பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறது. நம்ம ஸ்டீல் சகரி வச்சுக்கணும். இதில் புது சகரி பழைய சகரி இருந்தாலும் வச்சுக்கோங்க. அடியில் க்ளீன் பண்ணுறதுக்கு பழைய சகரி தான் நல்லாயிருக்கும். இது நான் மேலே உள்ளதை இப்போ லைட்டாக தேய்ச்சி கழுகிட்டு அதுக்கப்புறமா பழைய சகரி வச்சு அடியில் தேய்ச்சி கழுகிக்கலாம். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிப்பி கேரளா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இது இப்போ லைட்டாக தான் நான் தேய்ச்சிருக்கேன். ரொம்ப நம்ம பலம் கொடுத்தெல்லாம் தேய்க்க வேண்டிய தேவையில்லை. பாருங்கள், இது இப்போ லைட்டாக தேய்ச்சிட்டு இதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பழைய சகரி வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கறி போகுதுன்ட்டு. இது நான் 2 வாரம் ஆச்சு. சும்மா மேலே மட்டும் லைட்டாக கழுவிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன். உள்ளேயுமே சரியாக நான் கழுகலை. இப்போ பாருங்கள், சீக்கிரமாக அதை கழுகி எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ 2வது மறுபடியும் சோப்பு எடுத்து தேய்க்கிறேன். பாருங்கள், இது பழைய சகரி நம்ம தூர போடுறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு இதை வச்சு தேய்ச்சோன்னா சீக்கிரமாக அடியில் கட்டியாக கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற கரையெல்லாம் சீக்கிரமாக போயிடும். பாருங்கள், இதில் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அமுக்கி தேய்ச்சோன்னா சீக்கிரமாக அந்த கறியெல்லாம் போயிடும். பாருங்கள், சூப்பராக போயிடுச்சு. அதே மாதிரி நாம் இன்னொரு டைமு 2-3 டைம் இது மாதிரி தேய்ச்சி கழுகிட்டோன்னா புது பாத்திரம் மாதிரி இருக்கும். நாம் இது டெய்லி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோன்னா லைட்டாக தேய்ச்சா போதும். இல்லை முடியலை அப்படின்னு சொன்னால் நம்ம வாரத்தில் ஒரு டைமு டீப் க்ளீனிங் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் சுத்தமாக புது பாத்திரம் மாதிரி இருக்கும். இதே உள்ளேயும் நான் நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். பாருங்கள், இதில் 2 மெத்தட் இருக்குது. இதுக்கு பேக்கிங் சோடா தேவையில்லை, சோப்பு பொடி தேவையில்லை, லிக்யூடு தேவையில்லை, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. சும்மா 10 ரூபா சோப்பு தான். அதே நம்மளுக்கு 1 மாதம் வரும். அந்த சோப்பே 10 ரூபா சோப்பு 1 மாதத்துக்கு நமக்கு ஃபுல்லாக வரும். அலுமினிய பாத்திரம் எல்லா பாத்திரம் தேய்ச்சாலும் கூட நான் எல்லா பாத்திரமும் இந்த மாதிரி தான் அலுமினிய பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வச்சுக்கிருவேன். டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது டெய்லி நம்ம இந்த மாதிரி கழுகி வச்சிட்டோம்னா ஈஸியாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். பாருங்கள், இது கழுகியாச்சு. நம்ம அடுத்து சின்ன பாத்திரம் கழுக போகிறேன். அது 1 மாதம் நான் அடுப்பில் வச்சு அடியில் க்ளீன் பண்ணவே இல்லை. இது பாருங்கள் எப்படி மினுங்குதுன்னு பாருங்கள். புது பாத்திரம் மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இது பாருங்கள், அந்த பானைக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். அடியில் ரொம்ப கறி பிடிச்சிருக்கு. இது 1 மாதம் அடுப்பிலே வச்சு வேலை பார்த்தது. மேலே மட்டும்தான் நான் லைட்டாக தேய்ச்சி கழுகிட்டு அடுப்பில் வச்சுருவேன். இது வீடியோக்காகவே நான் இவ்வளோ நாளாக அதை வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், இதில் சுடு தண்ணி ஊற்றுறேன் நான். அதை விட இது ஈஸியாக கழுகிடலாம். பாருங்கள், அதை இதை விட அதில் லைட்டாக தான் கம்மியாக இருந்தது கறி. இதில் அதிகமாக நிறைய பிடிச்சிருக்கு. அதை விட சீக்கிரமாக இதை கழுகிடலாம். பாருங்கள், சுடு தண்ணி ஊற்றி நம்ம அது கொஞ்சம் நேரம் வச்சிடணும். இல்லை அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடானதுக்கப்புறமா நாம் இதை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி கழுவினா கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
நீங்களே பாருங்கள். இப்போ ஒரு டைம் தேய்க்கும் போதே அந்த சூடோடு தேய்க்கிறதுனால சீக்கிரமாக அந்த கரை வந்து கறி போயிடுது. பாருங்கள், இது கொஞ்சம் நம்ம அழுத்தி தேய்க்கணும். பாருங்கள், நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டேன். இந்த சைடெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சிருக்கேன். சென்டரில் இது வந்து பழைய சகிரி வச்சு தேய்க்கிறது. நம்ம மேல் பாகம் வந்து புது சகிரி வச்சு தேய்ச்சோன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடிப்பாகத்துக்கு வந்து பழைய சகிரி, ஸ்டீல் சகிரி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ கறி அடியில் இருந்தது. என் கை பாருங்கள், சகரி கழுகும்போது கூட பாருங்கள் எவ்வளோ கறி வந்திருக்குன்னு, அழுக்கு. பாருங்கள், இது இன்னும் ஒரு டைம் கூட நம்ம தேய்ச்சி கழுகுனோன்னா நல்லா சுத்தமாயிரும். பாருங்கள் எவ்வளோ கறி போகுதுன்ட்டு. நம்ம இது இன்னொரு டைமு அதே மாதிரி தான் இன்னொரு டைமு சோப்பு போட்டு தேய்ச்சிட்டோன்னா நல்லா சுத்தமாயிரும். புது பாத்திரம் மாதிரி இருக்கும். இந்த பானை வந்து 25 வருஷம் பழக்கம் இருக்குது. இது வந்து நாங்கள் இடுக்கியில் இருக்கும்போது அங்கே வச்சு வாங்கின பாத்திரம் இது. இது 1 டம்ளர் அரிசி போட்டு சாப்பாடு செய்கிறதுக்காக இது வாங்கின பாத்திரம் அது. இது வருஷம் எத்தனை ஆயிடுச்சின்னு பாருங்கள். இப்போ வரைக்கும் புதுசு மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், சூப்பராக கழுகியாச்சு. நல்ல மினுமினுன்னு இருக்குது. உள்ளே வந்து கருப்பாக இருக்கிறது வந்து அந்த தண்ணியோட கரை. நம்ம தண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறதுனால அந்த தண்ணியில் இருக்க கரை வந்து உள்ளே பிடிச்சிக்கிறோம். அதனால் அது கருப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது தேய்ச்சோடனே எல்லாம் போயிருச்சு. இதை மாதிரி தான் நான் குக்கரு, நான்ஸ்டிக் பாத்திரம் இதெல்லாமே நான் இந்த மாதிரி தான், இந்த மெத்தடில் தான் நான் கழுவிக்கிடுவேன். இல்லை சோடா பொடி, பேக்கிங் சோடா, வினிகர் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இது மாதிரி சும்மா சிம்பிளாக செஞ்சாலே தேய்ச்சாலே சீக்கிரமாக போயிடும். பாருங்கள், தட்டு இது சாப்பாடு வடிக்கிற தட்டு. இது கூட நான் 2 வாரம் ஆச்சு நல்லா தேய்ச்சி கழுகி. வீடியோக்காக நான் கழுகலை. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா சுத்தமாயிருச்சு. புது தட்டு மாதிரி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டெய்லி செய்ய முடியலைன்னா கூட வாரத்தில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து புது சகிரி, இது வந்து ரொம்ப பழையது. நம்ம இது ரெண்டுமே வச்சுக்கலாம். உங்களுக்கு எதில் ஈஸியாக தெரியுதோ அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். சான்ஸே இல்லைங்க, இது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஈஸியான மெத்தடு. பாருங்கள், நான் எல்லா அலுமினிய பாத்திரங்களும் இந்த மாதிரி தான் நான் தேய்ச்சி கழுவிக்கிடுவேன். இது வந்து நான் டெய்லி சாப்பாடு செய்யும்போது டெய்லி கழுவிக்கிடுவேன். ஆள் அதிகமாக இருக்கிறனால பெரிய பானையில் செய்கிறேன். இல்லைன்னா நான் மண்சட்டியில் தான் சாப்பாடு செஞ்சுக்கிடுவேன். அப்படி இல்லைன்னா அந்த சின்ன பானையில் செய்வேன். தட்டு பாருங்கள் எப்படி மினுங்குதுன்ட்டு. பாருங்கள், சாப்பாடு வடிக்கிற தட்டு இதுக்கு கூட 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சின்ன பானையும் அதே தான், 21 வருஷம் கிட்ட இருக்கும். அவ்வளோ பழைய பானை தான் அது. இதுவும் பார்த்திங்கன்னா 22 வருஷம் இருக்கும். இந்த சல்லடை பாருங்கள் எப்படி நெளிஞ்சிருக்குன்னுட்டு. இது வந்து அந்த டைமில் 20 ரூபான்னு சொல்லிட்டு அந்த பாத்திரம் கொண்டு வந்துறப்ப அம்மா வாங்கினது. பாருங்கள், குக்கர் கூட, இந்த குக்கரும் 20 வருஷம் பழக்கம் உள்ளது தான். புதுசாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடியில் பாருங்கள், இதிலே உங்களுக்கு தெரியும். நான் போய் சொன்னால் கூட எவ்வளவு தேஞ்சிருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் வெளியில் தள்ளிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நடு பாகம் பாருங்கள், உள்ள நடுவில் குழியாக இருக்குது. இது ரொம்ப நாள் பழகுனா தான் அந்த மாதிரி இருக்கும் பழைய குக்கரு. பாருங்கள், எல்லாமே நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், நான்ஸ்டிக் பாத்திரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பிஜிஎன் கம்பெனியோடது. இது வந்து நான் யூஸ் பண்ணும்போது லைட்டாக கரண்டி வச்சு யூஸ் பண்ணேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிற அந்த இதெல்லாம் கோட்டிங் எல்லாம் வந்துருச்சு. பாருங்கள், புது பாத்திரம் மாதிரி இருக்குங்களா. அடியிலெல்லாம் எந்த கரையும் இருக்காது. இந்த கோட்டிங் வந்து அப்படி கோடாக விழுந்ததுனால எனக்கு அது பிடிக்கலை. அதனால நான் என்ன பண்ணேன், இந்த சோப்பும் மணல் வச்சு நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுகிட்டேன். சைடில் மேலையெல்லாம் பாருங்கள் எந்த கரையும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. ஒரு லைக்கை போடுங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், பாய்.